students. So in the video 10th CBSE polynomials ஓட continuation தான். So already அந்த chapter ஓட NCERT bookல உள்ள sums எல்லாமே முடிச்சு additional sums கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கோம். So இந்த வீடியோவும் additional sums ஓட continuation தான். So இதில் இந்த ஆல்ஃபா பீட்டாவை வச்சு நிறைய சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் சம்ஸ் தான் லாஸ்ட் வீடியோவோட லாஸ்ட் கொஞ்சம் சம்ஸ் போட்டோம், ஒரு 4 சம் போட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம அதே மாதிரி எல்லா டைப்பை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எனக்கு என்ன கொடுக்குறாங்கன்னா இக்குவேஷன் வந்து 4x² - 5x - 1. ஸோ 4x² - 5x - 1 இப்படி ஒரு இக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ஜீரோஸ் ஆஃப் தி இக்குவேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்ன ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட் கிளாஸ்லேயுமே இது மாதிரி தான் போட்டோம், இங்கேயும் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு இப்போ ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a பை ஃபார்முலா. கரெக்டாக இந்த இக்குவேஷனில் a = 4, b = -5, c = -1. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது மாதிரி இக்குவேஷன் ஆர்டர் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு x², அடுத்து x, அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம். சில டைம் இப்படி கொடுத்துருவாங்க, -5x + 4x² - 1. ஸோ டப்புனு a = -5 சில பேர் எழுதிடுவாங்க. இது தப்பு. எக்ஸ் டேர்மோட கோஎஃபிஷியன்ட், அதனால தான் மொதல் a அப்படின்னு படிக்கக்கூடாது. x² கோஎஃபிஷியன்ட் a, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் b, சியோட கான்ஸ்டன்ட் டேர்ம் c, அப்படி பார்க்கணும். கிளியரா? ஸோ அப்போ எனக்கு இது தேவையில்லை. ஸோ அப்போ a = 4, b = -5, c = -1. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, -5/4, which is 5/4. So alpha plus beta, that is sum of roots வந்து 5/4. இப்போ alpha beta product of roots க்கு கான்செப்ட் என்ன, c/a which is equal to -1/4. ஸோ இது எனக்கு equation 2 இருக்கட்டும், இது equation 1 இருக்கட்டும். ஸோ alpha plus betaவும் alpha betaவும் நான் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதை வச்சு என்னெல்லாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஆல்ஃபா பீட்டா ரிலேட்டடாக எந்த சம் கேட்டாலும் நம்ம இதை தான் வச்சு சிம்பிளிஃபை பண்ணுவோம். கிளியரா? இன்கேஸ் ஒஸ்ட் கேஸில் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் சப்போஸ் டைம், ஏன்னா அது கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும், பட் எனக்கு இந்த ஸ்ட்ரைக்கே ஆகலை, இதை எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறதுன்னு கொஸ்டின் தெரியலைன்னா நீங்கள் ரூட்ஸை தனித்தனியாக கண்டுபிடிச்சிட்டு கேட்டிருக்கிறதுல போட்டாங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு வேல்யூ எழுதுகிறேன், 1/α - 1/β. சரியா? இதான் என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இப்போ எனக்கு 1/α 1/β தெரிஞ்சால் டேரெக்டாகவே நான் சப்ஸ்டியூட் பண்ணிடலாமே. இப்போ let us assume alpha equal to product -4 sum -5. Product negative, ஒரு நம்பர் பாசிட்டிவ் ஒரு நம்பர் நெகட்டிவ்ல வரணும். ஓகே, ஸோ ப்ராடக்ட் ஆல்ஃபா பீட்டாவை வச்சு சால்வ் பண்ணீங்க அப்படின்னா let us assume alpha = 4, beta = 3ன்னு வருதுன்னு வைங்க. இங்கே நான் சால்வ் பண்ணல, டைம் வேஸ்ட் பண்ண வரும்ல. ஸோ ஆல்ஃபா = 4, beta = 3, ஏன்னா ஃப்ராக்ஷனில் வரும், 5/4 1/4 இருக்கனால. ஸோ 4 3 இருக்குது அப்படின்னா இப்போ 1/α வந்து 1/4, 1/β வந்து 1/3. இங்கே சால்வ் பண்ணி எடுத்துடலாம். ஆனால் இதை சால்வ் பண்ணுறதுக்கே உங்களுக்கு டைம் ஆகும். ஆப்வியஸாக இதை சால்வ் பண்ண முடியும், குவாட்ராட்டிக் இக்குவேஷனில் சால்வ் பண்ணியிருக்கோம், ஃப்ராக்ஷன்லாம் வரும். ரைட்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும்போது நம்ம வந்து ஐடென்டிட்டி யூஸ் பண்ணிடலாம், ஃபார்முலா யூஸ் பண்ணிடலாம். -b + or -b² √b² - 4ac/ca 2a. ஸோ அப்போ இந்த ஃபார்முலா கான்செப்ட்லாம் நம்ம அடுத்த லெசனில் தான் படிப்போங்கிறனால நான் இங்கே டச் பண்ணல, அது 4th லெசனில் வரும். ஸோ இங்கே ஈஸியஸ்ட் வே வந்து நம்ம வந்து ஆல்ஃபா பீட்டாவை சிம்பிளிஃபை பண்ணி சம் ஆஃப் ஜீரோஸ், ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ், இதுதான் ஆக்சுவலாக ப்ரைமரி அப்ரோச். இது எனக்கு பண்ண முடியலை அப்படிங்கிற டைமில் மட்டும்தான் நான் உங்களை ஆல்ஃபாவும் பீட்டாவும் தனித்தனியாக கண்டுபிடிக்க சொல்கிறேன். அதனால தான் அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல, ஏன்னா நமக்கு அது தேவையில்லை. ஸோ அப்போ இதை என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், பீட்டா மைனஸ் ஆல்ஃபா. கரெக்டாக? பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பை ஆல்ஃபா பீட்டா. ஸோ அப்போ எனக்கு ஆல்ஃபா பீட்டா இருக்குது, ஓகே, பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவில் வேணும். கிளியரா? ஸோ அப்போ பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவை நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ எப்பெல்லாம் உங்களுக்கு சம் ஆஃப் ஜீரோஸ் தெரியுதோ, டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தெரியணும் அப்படின்னா அதுக்கு ஒரு அப்ரோச் இருக்குது. கிளியரா? சம் ஆஃப் ஜீரோஸ் தெரியும், டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஜீரோஸ் தெரியணும் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. கரெக்டா? இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இருக்கனால நான் என்ன பண்ணுறேன், இங்கே +4 ஆல்ஃபா பீட்டா போடுறேன். கிளியரா? ஸோ நான் வந்து +4 ஆல்ஃபா பீட்டா -4 ஆல்ஃபா பீட்டான்னு போட்டுக்கிறேனே.
கிளியரா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இது ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் மைனஸ் 2 ப்ளஸ் 4 ப்ளஸ் 2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. கிளியரா? ஸோ அப்போ இது என்னவா மாறும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா, அதுதான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். புரியுதா என்ன பண்ணியிருக்கேன்னு? ஃபார்முலாவே எழுதிட்டேன். ரைட்? நீங்க ஆக்சுவலா டைரக்டா இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அப்படி இல்லைன்னா இப்படி ஸ்டெப்ல கொண்டு வரணும். ஸோ அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ன? 5/4 the whole square minus 4 into alpha beta minus 1/4. So இந்த 4 4 கட் ஆயிரும், மைனஸ் ஆஃப் மைனஸ் பிளஸ் 1 மாறும். So alpha minus beta the whole square is equal to 25/16 plus 1. Clear? Minus of minus plus, which is equal to 25 plus 16 by 16, 25, 35, 41/16. அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு ரூட் 41/4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ எனக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா தெரியும். அதில் நான் நெகட்டிவ் இதை நான் எப்படி எழுத முடியும்னா மைனஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டான்னு என்னால் எழுத முடியும். கிளியரா? ஸோ அப்போ எனக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா கிடச்சிருச்சு. ஆல்ஃபா பீட்டா ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர். கிளியரா? ஸோ இந்த அப்ரோச் தான் நம்ம எம்ப்ளாய் பண்ணுவோம். ஸோ எப்பெல்லாம் வந்து உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா கொடுத்து, ரைட், ஆல்ஃபா அண்ட் பீட்டா அது ஜீரோஸ் ஆஃப் தி இக்குவேஷன் கொடுத்து கொஸ்டினில் ஃபைண்ட் 1 ஆல்ஃபா ப்ளஸ் 1 பீட்டா இல்லைன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இப்படி கேட்குறாங்களோ அப்போ நம்ம ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஆப்வியஸாக நம்ம இந்த அப்ரோச்சில் போட்டால் போதும். ரைட்? ஸோ அப்போ எனக்கு இந்த அப்ரோச்சில் நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. என்னோட தேவைக்காக நான் ப்ளஸ் 4ab மைனஸ் 4ab போட முடியும். ரைட்டு? டெக்னிக்கலாக இது 0 தான். ஸோ நான் 0வை யார் கூட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டும் சேர்த்து ப்ளஸ் 2ab மாறுது. தட் இஸ் 2 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா வெளியே இருக்குது. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். சம் ஆஃப் ஜீரோஸ் 5/4, ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் 1/4. ஸோ 5/4 தட் இஸ் 25/16 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 1 மாறுது. சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எடுத்துருக்கோம். கிளியரா? ஸோ இதே மாதிரி இன்னொரு 2 சம் போட்டுட்டு அடுத்த அப்ரோச்சுக்கு போயிடலாம். நான் அடுத்ததான் ஒரு ஈக்குவேஷன் எடுக்கிறேன். அடுத்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 4. ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 5/1 மாறிடும். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 4 மாறிடும். கரெக்டாக? 4/1. ஸோ இங்கே என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ஸ்கொயர். முதல் கொஸ்டின் இதை எடுத்து alpha square by beta square plus beta square by alpha square. ஸோ நான் இதை சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 பை ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இது எழுதலாம். 9th படித்த ஃபார்முலா தான். எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயரை xy the whole squareன்னு என்னால் எழுத முடியும். ஸோ அங்கே பிரச்சனை இல்லை. இங்கே எனக்கு a power 4 ப்ளஸ் b power 4 தேவை. சரியா? தட் இஸ் ஆல்பா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 எனக்கு தேவை. அதை கண்டுபிடிச்சா மட்டும்தான் என்னால் இந்த சம்மை சால்வ் பண்ண முடியும். இப்போ நான் இதை மட்டும் தனியாக சிம்பிளிஃபை பண்ண ஆரம்பிக்கிறேன். இதை a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதுறேன். அதாவது ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 நான் சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். So a square the whole square plus b square. So a square plus b square எப்படி எழுதலாம்? a plus b the whole square. இதை போன வீடியோலே போட்டிருக்கோம். கரெக்டாக? a square plus b square a plus b the whole square minus 2ab இப்படி என்னால் பண்ண முடியும். கிளியரா? ஸோ அப்போ எனக்கு அகெயின் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தேவை. அதை நான் தனியாக கண்டுபிடிக்கிறேன். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு alpha plus beta the whole square. Again a square plus b square தான். கரெக்டா? a square plus b square equal to a plus b the whole square minus 2ab which is equal to alpha plus beta என்ன? 5. So 5 square minus 2 into 4 25 minus 8 which is 17. கரெக்டா? இப்போ நான் அதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு alpha square plus beta square the whole square. அப்போ 17 square
minus 2 alpha beta whole square, which is 17 square minus 2 into alpha beta என்ன 4 square. 17 square எவ்வளவு வரும்? 100 140 49 289 இல்ல? So 289 minus 4 square 16 into 2 32, which is 752 257. கரெக்டா? ஸோ அப்போ எனக்கு ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4 வந்து 257. ஸோ என்னோட ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, அதை தான் இங்கே சிம்பிளிஃபை பண்ணியிருக்கோம், 257 divided by alpha beta the whole square. Alpha beta 4. So 4 square 257 by 16. So இது even number, அது odd number, கட்டாயம் கட்டாகாது. ஏன்னா இது 4 டேபிள் 8 டேபிளில் வரும், எல்லாமே ஈவன் நம்பரோட ஃபேக்டர். ஸோ இதுதான் என்னோட ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் ட்ரை பண்ணணும். கிளியரா? ஸோ அப்போ நிறைய மேத்தமெட்டிக்கல் ஐடென்டிட்டிஸ் தெரியணும். பர்டிகுலராக 9th ஸ்டாண்டர்ட் பாலினாமியல்ஸில் நீங்கள் படித்த ஃபார்முலா, சரி, அந்த ஐடென்டிட்டிஸ் தெரியணும், அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியணும். இப்போ என்கிட்ட ஒரு பொருள் இருக்குன்னு வைங்க, அதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை நான் ப்ராப்பராக அதிலிருந்து எனக்கு தேவையானதை நான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ என்கிட்ட இருக்கிற டிவைஸ் என்னென்ன பண்ணுன்னு எனக்கே தெரியாதுன்னா அதிலிருந்து நான் எப்படி ப்ராப்பராக ஒரு இதை லீவரேஜ் பண்ண முடியும்? வாய்ப்பு இல்லை. கரெக்டாக? அப்போ என் பைக்கில் இருக்கிற பட்டன்ஸ் என்ன பண்ணும்? இப்போ நிறைய பேருக்கு காரில் அந்த ஏசியோட நாபில் நிறைய பட்டன்ஸ் இருக்கும், வளைஞ்சிலாம் ஒரு சிம்பிள்லாம் போட்டிருப்பாங்க. அதெல்லாம் எதுக்கு இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ அதை தெரிஞ்சால் தான் அதை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி என்கிட்ட ஃபார்முலா எனக்கு ஃபஸ்ட்டு தெரியணும், அதுக்கப்புறம் அதை எப்படியெல்லாம் நான் யூட்டிலைஸ் பண்ண முடியும், பட்டிட்டிங்கரிங் பார்க்க முடியும் அப்படிங்கிறதையும் நான் யோசிக்க ஆரம்பிக்கும் போது தான் என்னால் செம்ம ஈஸியாக பண்ண முடியும். கடைசி வரைக்கும் செம்ம வந்து பார்த்தே நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த இதை நம்மளால் பண்ண முடியாது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக நிறைய சம்ஸ் இருக்குது. ஸோ ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நான் இன்னும் ஒரு 2-3 சம் போட்டுட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன மாதிரி சம்னா, if the sum of zeros of a quadratic polynomial is 40, find the value of k. இந்த மாதிரி சம்ஸும் நிறைய கேட்பாங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் இல்லை ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸை கொடுத்துட்டு ஈக்குவேஷனில் கேன்னு ஒரு அன்னோனை வச்சு கேட்பாங்க. இப்போ என்னோட ஈக்குவேஷன் என்னன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 8x ப்ளஸ் கே. சரியா? இதான் என்னோட ஈக்குவேஷன். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 40ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? சம் ஆஃப் ஜீரோஸ் 40, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. அப்போ எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு ஃபார்முலா படி என்ன வரும்? மைனஸ் பி பை ஏ. ஸோ மைனஸ் ஆஃப் மைனஸ் 8/1. கிளியரா? ஸோ ஈக்குவேஷனை மாற்றி எழுதியிருக்கேன். ஏன்னா சம் ஆஃப் ஜீரோஸில் கே இங்கே இருக்கக்கூடாது. ஓகே, இதுதான். ஸோ அப்போ எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 8ன்னு தெரியும். இப்போ நான் ஆல்ஃபா பீட்டாவை யூஸ் பண்ணி தான் இப்போ இதை சால்வ் பண்ணேன். ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு கே. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 8, எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவல் டு 40. அப்போ கொஸ்டின் தப்பு தானே? 40 8 ஈக்குவலாக இருக்க முடியாது. கிளியரா? ஓகே. ஸோ அப்போ இது வந்து ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ்க்கான சம்மாக இருக்கணும். ஸோ இது ஆக்சுவலாக இந்த நான் வச்சிருக்க மெட்டீரியலோட கொஸ்டின் தப்பு. ஸோ வில் டேக் another sum. இங்கே இருக்கு. If alpha and beta are the zeros of the quadratic polynomial kx square plus 4x plus 4. ஸோ இந்த ஈக்குவேஷனோட ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு கொடுக்குறாங்க. such that alpha square plus beta square is equal to 24. Find k. ஸோ அப்போ எனக்கு கொடுத்துருக்கிறது ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு 24, கேயை கேட்குறாங்க. அகெயின் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு -4/k. கரெக்டாக? இந்த ஈக்குவேஷனில் இருந்து எனக்கு ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் தெரியும். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இப்போ தான் யூஸ் பண்ணோம், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா. அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 4/k அகெயின் ஃப்ரம் திஸ் ஈக்குவேஷன். கரெக்டாக? So minus 4/k for alpha plus beta வந்து 4/k. So அப்போ alpha plus square plus beta square 24. So 24 is equal to alpha plus beta the whole square minus 4/k the whole square minus 2 into 4/k, which is 16/k square minus 8/k equal to 24. நான் இதை multiplying by k square பண்ணுறேன் first. So that எனக்கு இந்த கீழே இருக்கிற k நியூமரேட்டருக்கு வரும். So 24k square equal to 16 minus 8k.
ஸோ அப்போ 24k ஸ்கொயர் ப்ளஸ் 8k மைனஸ் 16 ஈக்குவல் டு 0. எல்லாமே 8ஓட மல்டிபிள். ஸோ டிவைடிங் பை 8 பண்ணுறேன். 3k ஸ்கொயர் ப்ளஸ் 1k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணி k கண்டுபிடிக்கணும். ஆப்வியஸாக ப்ராடக்ட் மைனஸ் 6 சம் ப்ளஸ் 1. ஸோ ப்ளஸ் 3 மைனஸ் 2. 3 into 2 minus 6 வந்துரும் மைனஸ் இருக்கனால plus 3 minus 2 plus 1. அப்போ 3k square plus 3k minus 2k minus 2 equal to 0. இதில் 3k common. ஸோ ஆல்ரெடி நிறைய பேசிட்டனால இதில் நான் இதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எக்ஸ்பிளைன் பண்ணலை. ரைட், அதுக்கான வீடியோஸ் நிறைய இருக்குது. குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது அதை பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. 3k into k plus 1. ஆப்வியஸாக இதில் வந்து மைனஸ் 2 தான் வெளியெடுக்க முடியும். So k plus 1 equal to 0. So k plus 1 equal to 0. அப்படி இல்லைனா 3k minus 2 equal to 0. k minus 1 ஆகவும் இருக்கலாம், இல்லை k 2/3 ஆகவும் இருக்கலாம். ரெண்டில் எந்த வேல்யூக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ k equal to minus 1 or k equal to 2/3. இதுதான் k யோட வேல்யூ. ஸோ இந்த மாதிரி சம்ஸும் நிறைய இருக்கும். சரியா, கட்டாயம் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்லையும் சம் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பாலினாமியல்ஸில் கொஞ்சம் ட்விஸ்டடாக சம் கேட்கணும் அப்படின்னா இதுதான். இப்போ இந்த மாதிரி எந்த சம்மே உங்கள் புக்கில் இல்லை. புக்கில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறது ஒரு எக்ஸசைஸு, சம் ஆஃப் ஜீரோஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸை கொடுத்து சால்வ் பண்ணுறது, இல்லை ஜீரோஸ் மட்டும் கொடுத்து சால்வ் பண்ணுறது. கேயை கண்டுபிடிக்கிறது ஒரு சம் என்னமோ இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்குமே தெரில. ஸோ அப்போ ஆல்மோஸ்ட் அந்த கான்செப்டை தான் நீங்கள் எம்ப்ளாய் பண்ணி பண்ணுற மாதிரி தான் உங்கள் எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பரில் இருக்க போகுது. ரைட், ஸோ நீங்கள் படித்த சம் அப்படியே இருக்கும் அப்படிங்கிறத விட நீங்கள் படித்த கான்செப்ட், அதுக்காக தான் நான் ஜென்ரலாக இன்சிஸ்ட் பண்ணுறது, கான்செப்டை தெளிவாக படிச்சுக்குங்க. இதை என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு. கிளியர், ஐ வில் டேக் ஒன் மோர் சம் ஃபார் திஸ் வீடியோ. வித் தட் வில் வைண்ட் இட் அப். ஸோ if alpha and beta are the zeros of a polynomial such that alpha plus beta equal to 24, alpha minus beta equal to 8. இதுவுமே நிறைய பண்ணிட்டது தான். ஸோ நான் லைட்டாக ஹிண்ட் கொடுத்துட்டு உங்களை சால்வ் பண்ண சொல்லிடுறேன். alpha plus beta equal to 24, alpha minus beta equal to 8. எனக்கு ஆக்சுவலாக குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கு ஃபார்முலா என்ன? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. கிளியராக இதான் என்னோட குவாட்ராட்டிக் பாலினாமியலுக்கான ஃபார்முலா. இப்போ எனக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா டைரெக்டாக கொடுத்துட்டாங்க, ஆல்ஃபா பீட்டா கொடுக்கல, இது கொடுத்துருக்காங்க. சரியா, அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் பாருங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் கேன் பி ரிட்டன் as ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் ஆக்சுவலாக மைனஸ் 2ab வரும், எனக்கு ப்ளஸ் 2ab வரணும். ஸோ ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. சரியா, ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த சைடு எழுதுனா இந்த ஃபார்முலா, இப்படியே ஃபார்முலாவை எழுதலாம், இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. இது அப்படியே ரீஅரேஞ்ச் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி யூஸ் பண்ணோம் ஃபார்முலா, எக்ஸ்பான்ஷன் எழுதி ப்ளஸ் 4 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா போட்டு இங்கே சால்வ் பண்ணேன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ். ஸோ எப்படி அந்த ஃபார்முலா வருதுங்கிறதே நான் டெரைவ் பண்ணிட்டேன். ஸோ அதனால உங்களுக்கு தெரியும் இப்போ. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியும் இப்போ இது தெரியும், இது தெரியும், இதை கண்டுபிடிக்கணும். பண்ண முடியும் தானே? ஸோ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா என்ன? 8 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 24 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஸோ 4 ஆல்ஃபா பீட்டா ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கிறேன். இது அங்கே கொண்டு போயிட்டேன், 8 அங்கே கொண்டு வரேன். இஸ் ஈக்குவல் டு 24 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர். அப்போ ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபை பண்ணி டிவைடட் பை 4. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரில் கூட போடலாம். ப்ராடக்ட் அதாவது ஸ்கொயர் பண்ணி கண்டுபிடிக்க கஷ்டமாக இருக்குன்னா 24 + 8 இன்ட்டு 24 - 8 டிவைடட் பை 4. ஸோ 24 + 8 32 இன்ட்டு 16/4 கட்டாயி 4 மாறிடும். ஸோ 32 இன்ட்டு 4 128. கிளியரா? ஸோ இதுதான் ஆல்ஃபா பீட்டா. ஸோ கரெக்டாக பண்ணியிருக்கேன்னா 24 + 8 இன்ட்டு 24 - 8 a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா 32 24 - 8 16 கட் பண்ணால் 4 3 × 4 12 120 128 கரெக்டு தான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைக்க போகுது. ஸோ இந்த இடத்துல கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே ஈஸி தான். நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க இந்த ஆஸ்பெக்டில் அப்படின்னா எந்த சம்முமே பாலினாமியலில் கஷ்டம் கிடையாது.
கிளியரா? ஸோ இந்த வீடியோக்கு இது போதும்னு நினைக்கிறேன். அடிஷ்னலாக நிறைய சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது சம்ஸில் டவுட் இருக்குன்னா அந்த சம்ஸை கமெண்டில் நீங்கள் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில யூடியூப் கமெண்டில். பட் நீங்கள் அந்த கொஸ்டின் அப்லோட் பண்ணீங்க அப்படின்னா ரைட், நான் அதோட சொல்யூஷனை நான் அப்லோட் பண்ணுறேன் சால்வ் பண்ணி. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராப்பராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.